வெல்கம் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போறது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு பத்திதான். குறிப்பா சொல்லணும்னா, டிகிரி முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. நிறைய பேர் ஐடி வேலை தேடுவீங்க, ஆனா ஐடி துறைக்கு இணையான நல்ல சம்பளம் மற்றும் வளர்ச்சி இருக்கக்கூடிய இன்னொரு துறைதான் HR ரெக்ரூட்மெண்ட் சொல்லப்படுற மனிதவள மேம்பாட்டுத் துறை. இன்னைக்கு நார்வே சொல்யூஷன்ஸ் என்கிற நிறுவனத்துல இருந்து வந்திருக்கிற HR ரெக்ரூட்டர் வேலைவாய்ப்பை பத்திதான் முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா இதுல இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்றது, வேலை நேச்சர் எப்படி இருக்கும்னு எல்லா விவரங்களையும் நான் தெளிவா சொல்லப் போறேன். முதல்ல இந்த நிறுவனத்தோட பெயர் நார்வே சொல்யூஷன்ஸ். இவங்க சென்னையில மேடவாக்கம் பகுதியில அமைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க HR ரெக்ரூட்டர் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை. நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது 0 முதல் 2 வருடம் வரை அனுபவம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம்னு சொல்லி இருக்காங்க. அடுத்ததாக கல்வித் தகுதி பத்தி பார்க்கலாம். எனி கிராஜுவேட் அல்லது அண்டர் கிராஜுவேட் யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணிட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமா அவங்க எதிர்பார்க்கிறது எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதாவது ஆங்கிலத்துல ஓரளவுக்கு நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு இருக்கும்போது நீங்க பல தரப்பட்ட ஆட்கள் கிட்ட பேச வேண்டியிருக்கும். அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வேலையோட தன்மை, அதாவது ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்னு விரிவா பார்க்கலாம். நிறைய பேருக்கு HR வேலைனா சும்மா ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா இதுல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல சோர்சிங் ப்ரொஃபைல்ஸ் னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனிக்கு தேவையான ஆட்களை பல இணையதளங்கள்ல இருந்து தேடி கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நாக்ரி, மான்ஸ்டர், லிங்க்டின் போன்ற தளங்கள்ல இருந்து தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்யணும். அதற்கு அடுத்தபடியா ஸ்கிரீனிங் கேண்டிடேட்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை. நீங்க தேர்வு செஞ்ச விண்ணப்பதாரர்களுக்கு போன் பண்ணி அவங்க வேலை தேடுறாங்களா, அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு, நம்ம கம்பெனிக்கு அவங்க செட் ஆவாங்களான்னு பேசணும். இதுக்கு பேர்தான் ஸ்கிரீனிங். இதுலதான் உங்களுடைய பேச்சுத் திறமை ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்களோ அவ்வளவு ஈஸியா நல்ல கேண்டிடேட்ஸ நீங்க செலக்ட் பண்ண முடியும். வேலை நேரம் மற்றும் வசதிகள் பத்தி பேசும்போது, இது ஒரு முழு நேர ஃபுல் டைம் மற்றும் நிரந்தரமான பெர்மனன்ட் வேலை. பொதுவாக HR வேலைகள்ல காலை 9 மணியில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒர்க் டைமிங் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல நீங்க ஹேண்டில் பண்ற கிளையன்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா, இல்ல வேலை அதிகமா இருந்தா கொஞ்சம் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியது வரலாம். இததான் நாம ஓவர் டைம் னு சொல்றோம். பொதுவாக ரெக்ரூட்மெண்ட் துறையில நீங்க எவ்ளோ பேருக்கு வேலை வாங்கி தர்றீங்களோ அதை பொறுத்து இன்சென்டிவ்ஸ், அதாவது ஊக்கத்தொகை கிடைக்கும். சம்பளத்தை தாண்டி இந்த இன்சென்டிவ்ஸ் மூலமாவே நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். போக்குவரத்து வசதிகள், அதாவது கேப் ஃபெசிலிட்டிஸ் பத்தி நீங்க இன்டர்வியூ போகும்போது நேர்ல கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது. ஏன்னா மேடவாக்கம் மெயின் ரோட்ல ஆபீஸ் இருக்கிறதால பஸ் வசதி நிறையவே இருக்கும். இருந்தாலும் லேட் நைட் ஆகும்போது கம்பெனி தரப்புல டிராப் வசதி இருக்கா அப்படிங்கறத நீங்க HR கிட்ட இன்டர்வியூ நேரத்துல கேட்டுக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 1.25 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இது ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆரம்பம். அனுபவம் ஏற ஏற இந்த துறையில சம்பளம் பல மடங்கா உயரும்.
இப்போ இந்த இன்டர்வியூ எங்க நடக்குது, எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இது நேரடி தேர்வு, டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நேரா அவங்க ஆபீஸ்க்கு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். முகவரி: நாட்வே சொல்யூஷன்ஸ், எண் 11 இன் கீழ் 332, முதல் தளம், பெரும்பாக்கம் மெயின் ரோடு, மேடவாக்கம், சென்னை 600100. லேண்ட்மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பி கேக் ஹவுஸ் அப்படிங்கிற கடைக்கு எதிரில இருக்கு. மேடவாக்கம் கூட்டு ரோடுல இருந்து ஈஸியா ரீச் ஆகிடலாம். இன்டர்வியூ நேரம் காலை 11 மணியில இருந்து மதியம் 4 மணி வரைக்கும் நடக்குது. நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுடைய அப்டேட் செய்யப்பட்ட ரெஸ்யூம் ஒரு 2 காப்பி எடுத்துட்டு போங்க. கூடவே உங்களோட ஆதார் கார்டு, கல்விச் சான்றிதழ் நகல்களையும் கையில வெச்சிக்கிறது நல்லது. நல்ல ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். அங்கே யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா, திரு தேவராஜ் HR அவர்களை நீங்க அணுகலாம். அவரோட மொபைல் நம்பர் +91884672781. உங்களுக்கு வழி தெரியலனா இல்ல வேற ஏதும் சந்தேகம்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தேவையான லிங்க், ஜாப் லிங்க், நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க நாக்ரி தளம் மூலமாவும் அப்ளை பண்ணலாம். ஆனா நேரடியா போறதுதான் பெஸ்ட். நண்பர்களே, கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேலைவாய்ப்பு பத்தி மேலதிக தகவல் வேணும்னாலோ இல்ல உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் தயார் பண்ணி தரணும்னாலோ தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9681053824. தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். வேலை தேடுற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குறிப்பா காலேஜ் முடிச்சிட்டு வீட்ல இருக்கறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின், ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.